நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். பிப்ரவரி 20 முதல் 26ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார், குருவோடு இணைஞ்சிருக்கிறார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சிறந்து விளங்கும். தொழிலில் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம். ஃப்ரெஷ் ஹேண்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணி இட மாற்றம் கிடைக்கலாம், அதனால் அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு கூட வழங்கப்படலாம். அது உங்களுக்கு ஒரு நல்லதான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். 7ல் ராகு இருப்பது ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி ராசியில் கேது இருந்து சனி பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது வண்டி வாகனங்கள் ஒரு ஆதாயத்தை தரும். சில நேரங்களில் செலவினங்களும் வைக்கும். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 5ல் இருந்து 11ஐ பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறும். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. ஏனென்று சொன்னால் 9க்குடைய புதனும் சூரியனும் இணைந்து 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலமாக அமைகிறது. அரசு நிமித்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்றாலோ இல்லை கடன் வாங்கிறதுக்காக சென்றால் கூட உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம். கதவுகள் திறக்கப்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். சினிமா மற்றும் அல்ல, உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த இன்னும் சில பிற அன்பர்கள் இந்த அழகு நிலையங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டுக்கு பண்ணுறாங்க அவங்க. இது மாதிரி கலை உணர்வு கலைநயமிக்க அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு நிச்சயமாக இருக்கிறது. மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. லாப மிகுதியான ஒரு காலகட்டம்.
இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். சுப செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. மற்றபடி அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.